அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு சுமக்கணும் இருக்குல்ல. உங்க சிலுவை நீங்க சுமக்கணும்னா இயேசு யார் சிலுவை சுமந்தாரு? அவர் சிலுவை சுமக்கவே தேவையில்லை. அவர் பாவமே செய்யலையே. அவர் சுமந்த சிலுவை யாருது? அப்ப என் சிலுவை அவர் வாங்கிட்டாருன்னா நான் என்ன பண்ண வேண்டியது இல்ல. அந்த வசனம் உங்களுக்கு இல்ல. சரியா? உங்களுக்கு பைபிள் படிக்க சொல்லி தரேன். சரின்னு கேட்டுட்டு மறுபடியும் பழையபடியே பைபிள் படிக்க கூடாது. கவனிங்க, இயேசு வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்பதான் எனக்கு பாத்திரன்னார்ல. நான் கேட்கிறேன், அப்ப இயேசு சிலுவையில மரிச்சிட்டாரா? இல்ல, இன்னும் இயேசு எங்க போல? சிலுவைக்கு போல. போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ எனக்கு பின்னாடி வரணும்னா சிலுவை எடுத்துட்டு வான்னு சொன்னார்ல. சிலுவைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு சிலுவைனா டாலர். நமக்கு சிலுவை வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் சின்னமாயிருச்சு. அன்னைக்கு சிலுவை என்ன சின்னமா இருந்துச்சுன்னு தெரியுமா? கொடூரமான தண்டனையின் சின்னம். சிலுவையில ஒருத்தன் தொங்குறானாலே போறவன்லாம் காரி துப்பிட்டு போவான். என்ன பாவம் பண்ணானோ, இப்படி தொங்கிட்டு இருக்கிறான், இருக்கலே கொடூரமான தண்டனை கொடுத்திருக்காங்க, என்ன பாவம் பண்ணா, என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, அவனெல்லாம் அசிங்கமா பேசிட்டு போவாங்க. அப்ப சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமா இருந்துச்சு. இப்ப இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு நடன்றப்ப என்ன சொன்னார்னா, டேய் எம் பின்னாடி வந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை அசிங்கமா பேசுவான், ஓகேனா வான்னாரு. எல்லாருமே தேவாலயத்துக்கு போய் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இயேசு மாத்திரம் ஓய்வு நாள்ல பொரிச்சு சாப்பிட்டாலும் கம்முன்னு இருக்கிறார். என்ன திட்டுவான்டா, எம் பின்னாடி வந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுவான்? அசிங்கப்படுத்துவான். ரெடி, அவமானப்படுத்த ரெடினா வா. இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்துட்டு இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் அவரை பின்பற்ற விரும்பினால் எதை தூக்கிட்டு வரணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு வாங்கி தர தூக்கிட்டு வாங்க. சிலுவைனா என்னன்னே புரியாம நம்ம பாடுகள் என்ன நினைச்சிட்டோம்? சிலுவை நினைச்சிட்டோம். எனக்காக இயேசு சிலுவையில ஏறினதுனால நான் ஏறக்கூடாதுன்னு எனக்காக அவர் ஏறி இருக்கிறாரு. கிராஸ் அப்படின்ன உடனே நிறைய பேர் மனசுல நிறைய தாட் வரும், நிறைய படம் வரும் மனசுல. சிலருக்கு இந்த சிலுவையை பார்த்தோன்னே ஆண்டவர் எப்படி அடி வாங்கினாரு அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு என்ன சொல்றது, அந்த துக்கத்துக்கு போயிடுவாங்க. சிலுவையில் கத்தற்பட்ட பாடுகள், அதுக்குன்னு ஒரு படம் வேற எடுத்துருக்கிறாங்க, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு. விட்டு உரிச்சு எடுத்து சும்மா அப்படியே கொடூரமாக காமிச்சு ஒரு நமக்குள்ள ஒரு இதை சம்பாதிக்கிற மாதிரி, அதை பார்க்கும்போதே நமக்கு கஷ்டமா இருக்கும், கண்ணில் கண்ணீர் வந்துடும். இவ்வளோ ஆண்டவர் எனக்காக பட்டிருக்கிறார். ஓகே, அது ஒரு பக்கம், அது ஒரு நினைவு. ஸோ சிலுவையை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு எப்படி இருக்கும்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அப்படின்னா அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த மாதிரி பாடு நிறைந்த வாழ்க்கை, சிலுவை தூக்கி. இப்போ நான் கேட்குறேன், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு சுமக்கணும்னு இருக்குல்ல. உங்க சிலுவை நீங்க சுமக்கணும்னா இயேசு யார் சிலுவை சுமந்தாரு? அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பேன், ஜர்க்காயிடக்கூடாது, யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் சிலுவை நான் சுமக்கணும்னா இயேசு சுமந்த சிலுவை யாருது? அவர் சிலுவை சுமக்கவே தேவையில்லை. அவர் பாவமே செய்யலையே. அப்ப அவர் சுமந்த சிலுவை யாருது? அப்ப என் சிலுவை அவர் வாங்கிட்டாருன்னா நான் என்ன பண்ண வேண்டியது இல்ல. அந்த வசனம் உங்களுக்கு இல்ல. சரியா? உங்களுக்கு பைபிள் படிக்க சொல்லி தரேன். சரின்னு கேட்டுட்டு மறுபடியும் பழையபடியே பைபிள் படிக்க கூடாது. சரியா? கவனிங்க, இயேசு வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்பதான் எனக்கு பாத்திரன்னார்ல. நான் கேட்கிறேன், அப்ப இயேசு சிலுவையில மரிச்சிட்டாரா? இல்ல, இன்னும் இயேசு எங்க போல? சிலுவைக்கு போல. போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ எனக்கு பின்னாடி வரணும்னா சிலுவை எடுத்துட்டு வான்னு சொன்னார்ல. சிலுவைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு சிலுவைனா டாலரு, சிலுவைனா ஆலயத்துக்கு மேல இருக்குது. நமக்கு சிலுவை வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் சின்னமாயிருச்சு. அன்னைக்கு சிலுவை என்ன சின்னமா இருந்துச்சுன்னு தெரியுமா? கொடூரமான தண்டனையின் சின்னம். சிலுவையில் ஒருத்தன் தொங்குறானாலே போறவன்லாம் காரி துப்பிட்டு போவான். என்ன பாவம் பண்ணானோ, இப்படி தொங்கிட்டு இருக்கிறான், இருக்கலே கொடூரமான தண்டனை கொடுத்துருக்காங்க, என்ன பாவம் பண்ணா, என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, அவனெல்லாம் அசிங்கமா பேசிட்டு போவாங்க. அப்ப சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமா இருந்துச்சு. இப்ப இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு நடன்றப்ப என்ன சொன்னார்னா, டேய் எம் பின்னாடி வந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை அசிங்கமா பேசுவான், ஓகேனா வான்னாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே தேவாலயத்துக்கு போய் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இயேசு மாத்திரம் ஓய்வு நாள்ல பொரிச்சு சாப்பிட்டாலும் கம்முன்னு இருக்கிறார். என்ன திட்டுவான்டா, என் பின்னாடி வந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுவான்? அசிங்கப்படுத்துவான். ரெடி, அவமானப்படுத்த ரெடினா வா. இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்துட்டு இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் அவரை பின்பற்ற விரும்பினால் எதை தூக்கிட்டு வரணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வாங்கி தர தூக்கிட்டு வாங்க. சிலுவைனா என்னன்னே புரியாம நம்ம பாடுகள் என்ன நினைச்சிட்டோம்? சிலுவை நினைச்சிட்டோம். எனக்காக இயேசு சிலுவையில ஏறினதுனால நான் ஏறக்கூடாதுன்னு தான் எனக்காக அவர் ஏறி இருக்கிறாரு. ஆமென். நான் சிலுவையில ஏறக்கூடாதுன்னா நான் ஏற வேண்டிய சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏறிட்டார். அதனால நீங்க சிலுவையெல்லாம் சுமக்க தேவையில்லை, நீங்க மகிமையை அனுபவிச்சா போதும். ஆமென். சோ இந்த சிலுவை தியான நாள்ல
சிலுவை பற்றிய பல சத்தியங்கள் இருக்கிறது. படிச்சுக்கிட்டே இருந்தா நிறைய வித்தியாசங்களை வேதத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பழைய உடன்படிக்கையை அவர் முடிச்சு வச்சிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அவர் முடிச்சு வச்சிருக்கிறாரு, எழுத்தினால செய்யப்படுற ஊழியத்தை முடிச்சு வச்சு ஆவியினால செய்கிற ஊழியத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு, தூரத்திலிருந்து பார்த்த தேவனை ரொம்ப அருகில சேர்த்து விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிலுவை அப்படின்ற ஒரு இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது. சோ இந்த நாளிலும் இந்த சிலுவை பத்தி பேசும்போது சிலுவைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சிலுவை ஆராதனை முறைமையில மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது, உடன்படிக்கையில மாற்றம் கொண்டு வந்திருக்குது, நியாயப்பிரமாணத்துல மாற்றம் கொண்டு வந்திருக்குது. பழைய ஏற்பாடு கல்லுல எழுதி கொடுத்தாங்க. இந்த புதிய உடன்படிக்கை எங்கே எழுதுறாரு ஆண்டவர்? இருதயத்திலே எழுதுறாரு. அதனாலதான் நம்மளுக்கு காமன் லா கிடையாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். ஐ வில் டீச் யூ, ஐ வில் கைட் யூ, ஐ வில் ஸ்பீக் ஃப்ரம் விதின் யூங்கிறார். உனக்குள்ள இருந்து நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். இந்த மாதிரி பயங்கரமான கால மாற்றம் சிலுவைக்கு முன்னும் சிலுவைக்கு பின்னும் இருக்கிறது. இன்னொன்னு சொன்னேன், ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை இயேசு சிலுவையில முடித்து வைத்திருக்கிறார். ஆமென்.